Okay. Right. So, start பண்ணலாமா? இந்த லைன் இப்படி போயிட்டு இப்படி திரும்பி வருவோம். ரைட்? எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் தான் கொடுக்கணும். லெட் ஸ்டார்ட். ஸோ ஆன்சர் அங்கேயே இருக்குது. யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் ஒய். எவ்ரிடே ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஷீ கோயிங் ஏன் போடக்கூடாது? கோ ஏன் போடக்கூடாது? வென்ட் ஏன் போடக்கூடாது? டென்ஸுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையே. எனிபடி எல்ஸ்? ஷீ? எஸ், வெரி குட். இப்போ கோஸ் சிங்குலர்னா ப்ளூரல் எது? கோ. ரைட். ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? when it comes to English language, all verb, நீங்கள் வெர்புன்னு தான் சொல்லுவீங்க, நம்ம வேற மாதிரி படிக்க போகிறோம். இது வந்து இன்ட்ரோடக்டரி கிளாஸ் தான், ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். அதனால இதுவரை நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். verb is always, a bare verb is always plural. when you add yes, it becomes singular. Simple enough? Simple now. If you add yes to any noun, it becomes plural. Am I correct? Correct? Boy, singular. You add yes, boys, it becomes plural. Go, plural. If you add yes, singular. Very simple enough. 2 மார்க். இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சா கரெக்ட் ஆஃப் சென்டென்ஸ்ல 2 மார்க். புரியுதா? We'll go to the next sentence. Next, I'm just ஒரு ஏற்கனவே நீங்க ஸ்கூல்ல படிச்ச அந்த பேஸ் பண்ணி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறேன். But what we are going to learn is totally different. Okay, we are not going to follow that method. We are going to follow a totally different method. Now, I read with it. So when it comes to spelling, it is all what you have already with you. உங்ககிட்ட என்ன இருக்குது அதான். ஓகேங்களா? nobody can help you. Okay, but I can help you. என்ன misspelled words ஒரு குரூப் இருக்குது. நீங்க நம்ம வெப்சைட் உள்ள போங்க. bimpandi.in முதல்ல காம் இருந்தது, இப்போ இன்னும் மாத்திட்டோம். அந்த bimpandi.in அப்படின்னு உள்ள போனீங்களா, அதுல லாஸ்டா ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் இருக்கும். அந்த ஃப்ரீ மெட்டீரியல் அக்சஸ் பண்ணனா சில பர்டிகுலர்ஸ்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா யூ கேன் அக்சஸ் த ஃப்ரீ மெட்டீரியல்ஸ். அந்த ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் உள்ள போனா வெக்காபுலரின்னு ஒரு பார்ட் இருக்கும். யூ கேன் டவுன்லோட். அதுல யூ வில் ஃபைண்ட் லாட் ஆஃப் திங்ஸ், synonyms, antonyms, homonyms, okay, idioms and phrases, everything. Okay, அதுல words often misspelled அப்படி சொல்லி ஒண்ணு செலக்ட் பண்ணி கொடுத்துருப்பேன். அது தெளிவா பாத்தீங்கன்னா அதை யூஸ்வலா நம்ம தப்பு பண்ற வார்த்தைகள். ஓகேங்களா? அதையும் நல்லா பார்த்து வச்சுங்க. ஓகே, ரைட். So, choose the correct preposition to complete the sentence. இப்போ இதுல ஆன்சர் நான் கொடுத்திருக்கேன் in அப்படின்னு. Can anybody explain why in? go அப்படின்ட்டு அடுத்துக்கு போய்டும். நான் நீங்க தான் சொல்லணும். go அப்படின்ட்டு அடுத்தது போய்டும். சொல்லிடலாமா? pass. next, pass. Next, or anybody? Why should we use in? சரி, ஓகே. அப்போ நம்ம ப்ரிப்போசிஷனை கொஞ்சம் நிறைய அலசி வேண்டியிருக்கு இல்லையா? We'll take it for granted.
வில் மூவ் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. அதுவும் ப்ரிபோசிஷன் தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் வேற. ஆர்டிகல்ங்கிற பேர்ல ஆர்டிகல் எல்லாமே நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்லலாம். ஆர்டிகல் பேர் இருந்தாலும் இன்டைரக்ட்லி அதெல்லாம் அட்ஜெக்டிவ் தான். அது எப்படின்னு அப்புறம் பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல ஏன் and போடணும்? Can anybody explain me? அது நெக்ஸ்ட் அந்த yellow color dress போடு. ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஒண்ணு சொல்லுங்க. பபல்ஸ் ஏஇ ஐஓயு, அங்க ஏஇ ஐஓயு இல்ல. சவுண்ட்னா என்ன சவுண்ட்? சவுண்ட் எப்படி வரணும்? பபல் சவுண்ட். இதுல என்ன பபல் சவுண்ட் வருது? Okay, fine. Almost you are right. So it is not alphabet, it is a sound. இங்க ஹார்ன் எதெல்லாம் வாய் திறந்து வருதோ அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன வரும்? அண்ட் தான் வரும். ஓகே, இது டீட்டெயிலா பார்ப்போம். அதுல சில ஸ்பெஷல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். Which sentence is grammatically correct? ஆன்சர் நான் கொடுத்திருக்கேன். The boys have gone to the park. லாஸ்ட் டைம் நாங்க ஒருத்தர் கரெக்டான ஆன்சர் கொடுத்தாரு, அவரே இதுக்கு ஆன்சர் கொடுக்கலாம். have plus இல்ல, இங்க have gone கொடுத்திருக்கிறேன். அது ஏன் அந்த சென்டென்ஸ் தான் கரெக்ட்? ஏன் இந்த சப்ஜெக்ட் ப்ளூரல் have வருது. have plus v3. ஓ, உங்க அந்த லாங்குவேஜ்ல சொல்றீங்களா நீங்க? ஓகே. சோ இது என்ன டென்ஸ்? past perfect. anybody? present perfect. this is present perfect, but tense கொஞ்சம் வரணும். ஓகே, இவர் சொன்ன மாதிரி v3 அப்படினு வெச்சுங்க குழம்பிடுவீங்க. But okay, it's a okay, but it's not a straight method. We will go in a different way, don't worry. Okay, right. Choose a synonym. இதுல எவ்வளவு நீங்க வேர்டுக்கு அப்படியே வெறித்தனமா படிச்சு வச்சிருந்தாலும் சரிதான், சிம்பிளா ஒரு வேர்டு வரும், அதை மட்டும் நம்ம பார்த்துக்க மாட்டோம். ஸோ அதனால சினானிம்ஸ் அண்ட் இருக்கு 500 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். synonyms of 500 words, antonyms 500 words கொடுத்திருக்கேன். you can go through it. maximum அதுல இருந்தா வரது வாய்ப்பு இருக்கும், அது பார்த்துக்கலாம். apart from that ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம ஒரு 10 எல்லா வெரைட்டி பார்ப்போம். then hostile. so eminent, ஜெனரலா சொல்றேன், is an eminent person, so eminent scholar. hostile இது வந்து antonym, opposite கேக்குறான். So opposite la hostile na hostile country, hostile na enemy, so friendly, right? Okay, identify the error in the sentence. idla paakalam. answer kuduthirukren. neither the answers are correct. why are solunga? அது இல்ல, இதுதான். பட் அந்த இடத்துல ஆறு ப்ளீஸ் இல்ல, இந்த இடத்துல ஆறு கரெக்டா தப்பா என்ன வரணும்? ஈஸ் வரணும். நீதர் இஸ் ஆல்வேஸ் சிங்குலர். அதுவும் உங்க vocabulary கொடுத்திருக்கேன். ஆல்வேஸ் சிங்குலர் இது, ஆல்வேஸ் ப்ளூரல் இதுவும் அதுலயே கொடுத்திருக்கிறேன், அதுவே போதும். அது இது மட்டும் இல்ல, the so many other things. again this is going to come under another different problem. அத நம்ம பார்த்துடலாம், எப்படி வந்தாலும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ரைட். so she was, இது க்ளோஸ் டெஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. you should know the meaning. ஒரு சென்டென்ஸ்ல மீனிங் கண்டிப்பா தெரிஞ்சாகணும். so it's simply the word power. ஓகே, so அதுக்கு நம்ம நிறைய பார்க்க போறோம், நிறைய எக்ஸசைஸ். ஒவ்வொரு கிளாஸ் இப்படிதான் இருக்கும். இப்போ எக்ஸசைஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் போர்டுக்கு போனேன். இனிமே போர்டுக்கு போயிட்டு எக்ஸசைஸ் கொடுப்போம். ஆன் த ஸ்பாட் நீங்க அப்சர்வ் பண்ணணும், ஆன் த ஸ்பாட் செய்ய வேண்டியிருக்கும். ஸோ அதான் சொன்னேன், இங்கிலீஷ் கிளாஸ் இஸ் ஆல்வேஸ் எ ஒர்க் ஷாப். ஓகேங்களா? ஸ்மார்ட் டீச்சிங் மட்டும் கிடையாது. ஓகே, ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்பப்போ பார்த்தாலும்
Any doubt you can raise. Any doubt you can raise. ஏன் நான் வந்து அவரு தான் நினைச்சுக்கிறேன், இங்க யாரும் வந்து சூறக்குடியில கிடையாது, நான் கூட. ஓகே, டுகெதர் we'll learn. Okay, right. Next, choose the correct conjunction. Conjunctionல நிறைய varieties. Can anybody tell me what are the varieties of conjunctions available? Fanboys, யாருக்கா தெரியுமா? Coordinating, subordinating, correlating. பட் இது என்னங்க, மூணு இருக்குது. ஓகே, நம்ம சொல்லிட்டோம். ஓகே, இதுல இது கோரிலேட்டிவ் சத்தியமே கிடையாது, அது பேரா வரும். அப்போ சபார்டினேட்டிவா ஃபேன் பாய்ஸ் இனிமேல் தான் பார்க்கணும் அதெல்லாம் நிறைய. ஓகே, வில் see those things. இது கிளாஸ் கிடையாது, இது ஜஸ்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பார்க்கிறோம். So that the compound word சிங்கிளா இருந்தா சிங்கிளா ஒரு வேர்டு சொல்லலாம், ரெண்டா சேர்த்தா காம்பவுண்ட். ஓகே, அது நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ கன்ஜங்ஷன் அப்படின்றது நம்ம வேற மாதிரி கனெக்டர்ஸ் அப்படின்னு படிக்க போறோம். ஓகே, அது என்னென்ன கனெக்டர்ஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், we'll see that later. Choose the correct meaning. Break the ice. மீனிங் கொடுத்துருக்கோம். To begin a conversation. Break the ice னா ரெண்டு பேரும் நாள் சண்டை போட்டு வரோம். See man, you have to break the ice. No, otherwise your relationship will go hair wire. அப்படின்னா சுத்தமா வீணா போயிடும். ஓகே, ஸோ நிறைய idioms and phrases பார்ப்போம். We're going to see. அதுல vocabulary இந்த அந்த பார்ட்ல போனீங்கன்னா you can download பண்ணிட்டு பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெய்லி ஒரு 15-20 வேர்டு வந்து இருக்கலாம். அது வேற நம்ம டெலிகிராம்ல ஸ்குவிஸ் வேற போட்டே இருப்பேன் நான். ஓகேங்களா? டெய்லி நிறைய வேர்டு வரும், அது அவசியம் பாருங்க. பிரில்லியன்ட் இன்ஸ்டியூட்னு டெலிகிராம்ல ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்ல ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, இங்கிலீஷ், பாலிடிக்ஸ் எல்லா குவிஸும் அப்படியே டெய்லி 10 வேர்டு போட்டே இருப்பாங்க. அவங்கவுங்க அந்தந்த டீச்சர் 5 வேர்டு போடுவாங்க. அந்த குவிஸ் அவசியம் அட்டெண்ட் பண்ணுங்க. பார்க்கறது சிம்பிளா இருக்கும், பட் 5 மாசத்துல எத்தனை நாளும் கணக்கு போட்டுங்க. அப்ப எத்தனை 5 கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா it will be very very useful to you. Okay, use those things. Fill in the blank with the correct form of word. Why taller? Comparative. இப்போ இது degree of comparison அப்படின்னு ஒன்று பார்க்க போறோம். So when you compare two things, when you compare more than two things அப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த கம்பாரிசன் அப்படின்றது எதுல வருங்க, எந்த குரூப்போட வரும், எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட சேர்ப்போம்? நவுனா, ப்ரொனவுனா, அட்ஜெக்டிவா, அட்வர்பா? Adjective. Right, good. So which of the following sentence is the passive voice? உங்களுக்கு வந்து அரசாங்கத்தில் உள்ள வேலைக்கு போனீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு எலிமெண்ட் எதுனா ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். அங்க நீங்க முழுக்க பாசிவ் வாய்ஸா யூஸ் பண்ண போறீங்க, ஆக்டிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணவே மாட்டீங்க. ஓகேங்களா? ஃபைல புட்ட பண்ணல நான் அப்படின்னு எழுத முடியாது. ஓகே, நீங்க இப்படி சொல்லப்பட்டது, அப்படி சொல்லப்பட்டது, அப்படிதான் எழுத முடியும். ஓகேங்களா? ரைட்டுங்களா? ரைட். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். அப்ப அதை பத்தி ஒரு டீடைலா உள்ள போகணும் இல்லையா? Can anybody explain why this the mouse was chased by the cat is correct? Who dare to explain? Anybody? Okay, no problem. அதுக்கப்புறம் எஸ் ஆரம்பிச்சிங்க நிறுத்திடுங்க. ரைட்டு, ஒன்னும் இல்லம்மா, வெரி சிம்பிள் திங். ஆனா சிம்பிள் திங் இல்ல, கொஞ்சம் அந்த பாசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் மட்டும் நம்ம முதல்ல பார்க்கவே மாட்டோம். ஏன்னா பாசிவ் வாய்ஸ் கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர், அதாவது வெர்ப் ஸ்ட்ரக்சர் டோட்டலி டிஃபரெண்ட் ஃப்ரம் ஆக்டிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் நீங்க யூஸ் பண்ற பிரசன்ட் டென்ஸோ பாஸ்ட் டென்ஸோ அப்படி டோட்டலா டிஃபரெண்டான கன்ஸ்ட்ரக்ஷன்ல போயிடும். அதனால நம்ம முதல் வேலை என்ன செய்ய போறோம்,
ஆக்டிவ் பார்ட்டெல்லாம் கத்துக்கும். ஆக்டிவ கத்து முடிச்சுன்னு அதுல தெளிவான பிறகுதான் பாசிவ்ல போகணும். ஏன்னா டோட்டலா கன்ஃபியூஸ் ஆகுங்க. ஸோ இதுல ஆக்சுவலா இன்னொரு லாங்குவேஜ் தான் சொல்லணும். சரி, ஓகே. உங்க நவுன் ஒரு பெர்ஃபார்மர் தான் வரும், எனக்கு வேற வழி கிடையாது. ஓகே, இப்போ she gave him a ball. சாந்தி gave ரவி a ball போட்டுமா? இதுல ரவி சாந்தி ரவிக்கு பந்தை கொடுத்தா அப்படின்ற வேலை பந்து ரவிக்கு சாந்தியால் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்ல போகும். அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்படி சொல்லக்குள்ள அந்த வேர்பு நீங்க சொல்றீங்களா, அது கன்ஸ்ட்ரக்ஷன் மாறும். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது இப்போ பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா வெரி சிம்பிள். அதுவும் இந்த மாதிரி ஆர்டினரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வெரி ஈஸி. பட் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ், நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் லைட்டா சுத்தி விட்டுரும். நம்மள எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சா வச்சுக்கோ, நம்ம எவ்வளோ சுத்தி விடலாம். டோன்ட் ஹேவ் டு வரி, யூ see that. Okay, choose the correct option. Okay, she. இந்த சென்டென்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பியூர் இது டென்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். டென்ஷன் ஆகாது கத்துக்கலாம், நம்ம ஒன்னும் கவலைப்படாதீங்க. இது என்ன டென்ஸ் முதல்ல கண்டுபிடிக்கும். இப்ப இது ஆன்சர் நான் கொடுத்துருக்கிறேன். ஹேஸ் லீவ்டு அப்படின்னு கொடுத்துட்டேன். ஒய் ஹேஸ் லீவ்டு? செகண்ட் பர்சனா? செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன்லாம் இங்க வராது. இங்க என்ன டென்ஸ் யூஸ் பண்ண போறோம்? she here for 5 years. she lived here for 5 years போறதா? she has been living here for 5 years போறதா? she had been living here for 5 years போறதா? எல்லாம் பார்க்கறது எல்லாம் கரெக்டா இருக்கிற மாதிரி தான் தெரியும் இல்ல? இது present perfect tense. ஏன் அப்படின்றத டென்ஸ் படிக்கல தெரிஞ்சுக்கலாம். இது present perfect tense. why it should be present perfect tense? ரெண்டு சிம்பிளான விஷயத்தை இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் டீடைல் எக்ஸ்பிரஷன் கிடையாது, சிம்பிளான ஒரு எக்ஸ்பிரஷன். இப்போ எனிபடி கேன் ஆன்சர் மீ. நேற்று நான் கார் வாங்கினேன். நான் கார் வாங்கியிருக்கேன். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ திங்ஸ்? நான் நேற்று கார் வாங்கினேன், நான் கார் வாங்கி இருக்கிறேன். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ சென்டென்சஸ்? அது தெரிஞ்சு போச்சு. ஐ பாட் த கார் எஸ்டர்டே, ஐ ஹவ் பாட் த கார் அப்படின்றது புரிஞ்சு போச்சு நம்மளுக்கு. எந்த சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவாங்க, தட் இஸ் தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். நம்ம we should see things practically. ஓகே, புக்கிஷ் நாலேஜ் கிடையாது, பிராக்டிகலா பார்க்கணும். ஐ ஹவ் பாட் a book yesterday அப்படின்னா நேத்து நான் புக் வாங்கினேன். ஐ ஹவ் பாட் a book, நான் புக் வாங்கினேன். நான் புக் வாங்கணுன்றதுக்கும் நேத்து நான் புக் வாங்கணுன்றதுக்கும் நல்லாவே தெரியுது. பட் ஏன் புக் வாங்கினு எந்த இடத்துல சொல்லுவோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சோ அப்ப எது பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டா மாறும், எது பாஸ்ட் டென்ஸா மாறும் அப்படின்றது சின்ன விளக்கம் தான், ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. சோ அதை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? டீடைலா பார்ப்போம். எடுத்த உடனே அங்க நம்ம போக முடியாது, அதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் இருக்குது. ஓகே, சோ ரைட். ஓகே, அது கரெக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். சோ டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் சேம் திங். இப்போ வந்து இது வந்து இதான் வந்து நம்ம கோர்ஸோட லாஸ்ட் பார்ட், 2 பார்ட் வச்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ண அங்க போகும். இப்போ 2 பேர் பேசிக்கிறோம், நானும் நம்ம ஸ்டூடெண்ட் பேசிக்கிறோம், இந்த மாதிரிமா இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க, சார் நாளைக்கு நான் ஊருக்கு போறேன் சார் அப்படின்னு, நாளைக்கு நான் சென்னைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க சொல்லிட்டதை கொண்டு போய் நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றேன், நேத்து அத சென்னைக்கு போறதா என்கிட்ட சொன்ன, அப்படித்தானே சொல்லுவோம். தமிழ்ல ஈஸியா இருக்கு உங்களுக்கு, அது இங்கிலீஷ்ல மாத்த வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ அது எப்போதுமே என்னங்க, டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்னா டைரக்ட் ஸ்பீச்ல பிரசன்ட் டென்ஸ் இருக்கும், இன்டைரக்ட் ஸ்பீச் எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும். ஏன் இவங்க சொன்னதை கொண்டு இன்னொருத்தர் சொல்றாங்க, பாஸ்ட் டென்ஸ் தான் நடந்த ஒரு விஷயத்தை இன்னொருத்தர் பகிர்ந்தது போற, இட் வில் ஆல்வேஸ் பி பாஸ்ட்ல தான் வரும். ஓகேவா? இப்ப பிரசன்ட் டென்ஸ் வரவா வரும், அதெல்லாம் டீடைலா உள்ள பார்ப்போம். ஓகே, டோன்ட் ஹேவ் டு வரி. சோ choose the correct phrasal verb. What is a phrasal verb? Phrasal verb na enna? Phrase na enna, class na enna, sentence na enna அப்படினு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பட் டீடைலா பார்க்க போறோம். சும்மா ஒரு டிஸ்கஷன் தான் இது.
What is a phrase? Can anybody explain? நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். I want to know. What is a phrase? Can anybody? தெரிஞ்ச சொல்லுங்க. அப்போ ஓகே, எனக்கு தெரியும் சார், ஆனா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. கரெக்ட்? Phrase. Okay. On the podium, under the table. On the podium, under the table. Meaning இருக்குதா இல்லையாங்க? I am standing on the podium. On the podium. Okay. I am standing in front of the board. In front of the board. Meaning இருக்குதா இல்லையா? In phrase. When I was standing in front of the board, no students raised a question. When I was standing in front of the board, no student raised a question. இப்போ இந்த சென்டென்ஸ்ல எது ஃப்ரேஸ் எது கிளாஸ்ன்னு நான் கேட்பேன். சரி, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்துக்குமா? Nobody raised a question. சென்டென்ஸா இல்லைங்க? Nobody raised a question. Nobody asked me a question. Oh, correct. Nobody asked me a question. Sentence தானே? But when I was standing in front of the board, அது சென்டென்ஸா? இன்கம்ப்ளீட்டா இருக்குதா? கம்ப்ளீட்டா இருக்குதா? ஓகே, அது தெரிஞ்சா போதும். இன்கம்ப்ளீட்டா இருக்குமா, நான் சென்டென்ஸா இருக்குமா அப்படின்னு சொன்னா அது கிளாஸ். ஃப்ரேஸ்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதெல்லாம் பேஸ். இந்த பேஸ்லாம் தெரிஞ்சாதான். இப்போ நீங்க ஏற்கனவே நான் சொன்னேன், லேர்னிங் இங்கிலீஷ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் எக்ஸாமினேஷன். சொன்னா எக்ஸாமினேஷன் எதுக்காக இங்கிலீஷ பிரைமா கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா, கவர்மெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரி வாண்ட்ஸ் ஃப்ளூயண்டா இருக்கிற, அதாவது ஸ்கில்ஃபுல்லா இருக்கிற ஆளுங்க தான் அவங்களுக்கு தேவை. ஏன்னா அங்க எல்லாம் வந்து இங்கிலீஷ் தான். அதுவும் அசிஸ்டன்ட்னு போனீங்கன்னா யூ ஆர் சப்போஸ் டு மேக் நோட்ஸ். நீங்க தான் நோட் ஷீட்டிங் எழுத போறீங்க. நோட்டிங் அண்ட் டிராஃப்டிங் சொல்லி சொல்லுவாங்க, நீங்க தான் செய்யணும். ஓகேங்களா? அப்ப அந்த அளவுக்கு லாங்குவேஜ் ஸ்கில் தானே எழுத முடியும். அதனாலதான் அந்த லாங்குவேஜ். அப்ப இதை வந்து ஹிஸ்டரி படிக்கிற மாதிரியா ஜியோகிராஃபி படிக்கிறதோ படிக்கூடாது. இதை வந்து மானசீகமா ஃபுல் ஃபிளெஜ்டா அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணணும்னு தெரிஞ்சு படிச்சீங்க. ஏன்னா நீங்க உள்ள போய் எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் உள்ள போயிட்டீங்கன்னா லாங்குவேஜ் தெரியுதுன்னா, நான் வந்து சூப்பரண்டா இருக்கிற என்ன சொல்லுவேன், இவன்லாம் ஏங்க இந்த டிபார்ட்மெண்ட் இந்த செக்ஷனுக்கு அனுப்புறீங்க, எங்கேயாவது அனுப்புங்க, டார்ச்சரா இருக்கு இவனை வச்சுக்கணும். ஏன் சொல்லுங்க? அவன் வேலை செய்ய மாட்டான், அவன் வேலையில நான் செஞ்சு இருக்கணும். ஒரு சூப்பரண்ட் கஷ்டமா இருக்குமா இருக்காதா? ஒரு செக்ரட்டரி கிட்ட ஒரு சூப்பரண்ட் இருக்கிறாரு, அந்த சூப்பர் நோட் ஷீட்டே போட்டு செக்ரட்டரி இருக்கிறாரு, இவரு எங்க அனுப்புங்க. இவன் என்ன சொல்ல, இவரும் சொல்ல இவனை என்ன அனுப்புங்க. ஏன்? தே ஆர் தி ஃபுல்க்ரம். அவங்க தான் இம்பார்ட்டன்ட். சூப்பரண்ட் தான் இம்பார்ட்டன்ட். அப்ப அடுத்த ப்ரமோஷன் ஒரு சூப்பரண்ட். சூப்பரண்ட் ஒரு செக்ஷனே கட்டி மேய்க்க போறீங்க. உங்க கீழே 4 அசிஸ்டன்ட் இருப்பான், 4 யூடிசி இருப்பான், 4 எல்டிசி இருப்பான். இவ்வளவு பேரையும் கட்டி மேய்க்கிற வேலை. அங்க அவங்க எல்லாம் வேலை தெரியலாம், சொல்லி கொடுக்கறது நீங்க தான். நமக்கே இங்கிலீஷ் தெரியல, நம்ம எங்க சொல்லி கொடுக்கறது? கரெக்டா? அதனாலதான் இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம சூஸ் பண்ணிக்கிறது எதுக்குன்னா, they want qualified candidate who could able to do everything in English. Okay, பக்கா ஸ்கில்ஃபுல்லா இருக்கணும். ஏற்கனவே எல்டிசி யூடிசி எல்லாம் எடுத்து சமயத்துல ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா உள்ள வந்து ஒன்றும் தெரியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ தட் இஸ் வை ஐம் டெல்லிங் யூ, இதை வந்து லாங்குவேஜ் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கணும். ஓகே, அந்த அளவுக்கு அவங்க சொல்லி தர போறோம். இட் வெரி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. இட் இஸ் ஃபார் யுவர் ஜாப். நீங்க எல்லாம் அசிஸ்டன்ட் ஆயிட்டேன்னு நினைச்சீங்க, எவ்வளவு அசிஸ்டன்ட் ஆயிட்டு நினைச்சிட்டீங்களோ அவங்க உள்ள இருப்பீங்க. 100% ஐ கேரண்டி. என்னோட 34 வருஷம் சர்வீஸ்ல ஐ ஹவ் சீன் so many people. எவ்வளவுலாம் 2 பேரு இங்க சில பேருக்கு தெரியும். போன யூடிசிக்கு 5 பேட்ச் போட்டோம். ஒவ்வொரு பேட்ச்லயும் கண்டினியூஸா படிச்சாங்க, கிளியர் பண்ணாங்க. சார் போகவே மாட்டேன் சார், எந்த கிளாஸ் ஆனாலும் என்னடா சார், நான் வந்து எக்ஸாம் வரவங்க எல்லா இதுவும் பேட்ச் 5 பேட்ச் தொடர்ந்து உட்கார்ந்து இருந்தான். கிளியர். சோ எதுக்கு சொல்றேன்னா, அந்த கன்வெக்ஷன் வேணும். கொஞ்சம் கூட ஃபாலோ பண்ணல. 1.5 வருஷம். உங்களுக்கு தெரியுமா, எல்டிசி எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணி எவ்வளவு வருஷம் ஆச்சு?
ஜனவரில அசம்பிளில அனௌன்ஸ் பண்ணாரு அப்படியே ஓடினே இருந்து காலம் ஓடினே இருந்து. ஓகே, சோ அந்த கன்வென்ஷன் இருந்ததுதான். அது 256 போஸ்ட் அசிஸ்டன்ட்லாம் கிடைச்சதுன்னா, ஒரு பேரண்ட் வந்தாரு, அவங்களுடைய டாட்டர் வந்து பேங்க்ல அதுவும் அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கிறாங்க. ஒரு போலீஸ்காரு கருணாகரன் ஒரு எஸ்ஐ. நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நான் வந்து இருக்குள்ள அவர் எனக்கு ஹெல்பிங்ல இருந்தாரு. இது வேற கதை. ஸோ அவருடைய டாக்டர் வந்து இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜர் டெல்லிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாங்க. 2 நாளைக்குமே இப்ப அவரு டெல்லிக்கு அனுப்பி வச்சுட்டே வந்திருந்தார். இன்னைக்கு மதியானம் போன் பண்ணார், சார் ஏன் பேங்க்லாம் அவ்வளவு டார்ச்சர். நம்ம கிட்ட படிச்ச நிறைய பேர் பேங்க்குக்கு போயிட்டு திரும்பி வந்து எல்டிசி கிடைச்சாலும் சரிதான், யூடிசி கிடைச்சாலும் சரிதான். ஏன்னா பாண்டிச்சேரியில கவர்மெண்ட் ஜாப், அதுவும் பர்டிகுலர்லி மினிஸ்ட்ரியல் கேடர் கிடைக்குதுன்னா சொர்க்கமா 100%. புரியுதுங்களா? சோ அதனால அதுவும் இது வந்து நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் சொல்றது கஸ்டட் ரேங்க். கஸ்டட் ரேங்க்னா கஸ்டட் தான், குரூப் டி கஸ்டட் பச்சைங்க கை போடலாம். நீங்க அப்படியே யோசனை பண்ணி பாருங்க. ஒரு 10 வருஷம் என்ன பார்ப்பீங்க? பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் செய்தி கட்சி ரேங்க் எடுக்கணும், அது கிடைக்கும், உங்க ஸ்டேட்டாவே கிடைக்கும். ஸோ அதனால லாங்குவேஜ் ஸ்கில்ல டெவலப் பண்ணீங்க. திஸ் இஸ் வாட் கோயிங் டு ஹெல்ப் யூ a lot. ஓகே, ரைட். ஸோ சி the job offer because இது the third அப்படின்றது என்ன? ஒரு verb, கரெக்டா? அது past tense term அவ்வளவுதான். the down அப்படின்றது ஒரு preposition. so ஒரு verb அது கூட ஒரு preposition ஒண்ணா சேர்ந்தா அது phrase. phrase தான். 2 வேர்ட் இருக்கும், அந்த 2 வேர்ட் மீனிங் இருந்தா அது பேர் phrase. ஓகே, turn down, turn on, turn off, நிறைய போட்டே அது கூட ஒரு preposition சேர்க்கல அப்படி மீனிங் மாறினே இருக்கும். ஓகேங்களா? அப்படி என்னென்ன மீனிங்லாம் மாறுதோ அந்த அளவுக்கு நமக்கு சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் turn on turn off, அது அதேதான். ஓகே, சோ turn down என்னங்க? refused. turn down என்னங்க? refused. okay, right. So choose the correct option to complete the sentence. The reporter was dashed by the committee. சரி, ஏன் வந்து இதுல ரிவ்யூவிங் ஏன் போடக்கூடாது? இது எப்படி பாஸ் சொல்றீங்க? இந்த ரிப்போர்ட் இங்க வாஸ் இருக்கிறதுனால சொல்றீங்களா? சரி, வாஸ் ரிவ்யூவிங் போடக்கூடாதா? வாஸ் ரிவ்யூவிங் வராதா? பேசிவ் வாய்ஸ்ல வரும்ல. வெரி குட், சூப்பர். அதுதான் கேட்டேன், வராதான்னு கேட்டேன். வரும், ஆனா பேசிவ் வாய்ஸ்ல வரும். ரைட், ஓகே. எனிவே, so reviewed is the right answer. Choose the correct option to complete sentence. I am looking forward to. Yeah, meeting போடணும். Yeah, meet போடக்கூடாது. Looking forward to meet you போடக்கூடாதா? போடக்கூடாதா? போடலாம். அது எப்ப போடலாம்? இந்த சென்டென்ஸ் ஏன் போடக்கூடாது டிஸ்கஸ் பண்ணும். ஓகே, போடலாம். I am looking forward to meet you soon அப்படின்னு போடலாம். I am looking forward to meeting you போடலாம். எந்த சிச்சுவேஷன்ல போடலாம் அப்புறம் பார்க்கலாம். Which of the following is a compound sentence? சூப்பரா கேட்டோம். இப்பதான் நான் சொன்னேன் phrase என்ன, class என்ன, sentence நான் கேட்டேன். compound sentence நான் கேட்கிறேன். simple sentence, compound sentence, complex sentence, 3 இருக்குது. சிம்பிள் ஒரு 5 மினிட்ஸ்ல அக்வார் ஆனிவர் பிரிச்சு போடலாம். இப்ப இல்ல, அடுத்த கிளாஸ்ல. ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். ரைட், ஓகே. சோ ஐ லைக் காஃபி அண்ட் ஷீ லைக்ஸ் டீ. சோ இந்த ஐ லைக் காஃபி ஃபுல் சென்டென்ஸ் தானே அது? ஐ லைக் காஃபி, ஐ லைக் காஃபி, நோ ப்ராப்ளம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, ஷீ லைக்ஸ் டீ, நோ ப்ராப்ளம். அண்டுங்க மீனிங்கே கிடையாது. அண்டுங்க மீனிங் இது தமிழ் எப்படி சொல்லும்? எனக்கு காஃபி பிடிக்கும், அவரு டீ பிடிக்கும். அந்த இடத்துல அப்புறம் அப்படிதான் சொல்ல மாட்டோம். அங்க அண்டு வந்து சும்மா ஆட்டம் போட்டுருக்கும், அதுக்கு ஒன்றும் வேல்யூவே கிடையாது. ஓகே, we'll see those things. Why it is a compound sentence. இப்போ இதுவே I like coffee, why she likes tea அப்படின்னு போட்டோம். இந்த அண்டை எடுத்துரும்.
சென்டென்ஸ் மாத்திட்டேன், அண்ட் எடுத்துட்டு வயல் போட்டேன். இப்ப இந்த சென்டென்ஸ் பார்ப்போம். while she likes tea அப்படின்னா மீனிங், while she likes tea, அவளுக்கு டீ விருப்பப்படும் போது, சென்டென்ஸ் நாட் கம்ப்ளீட்டட். அப்ப இந்த இடத்துல ரெண்டு சென்டென்ஸ், ஒன்னு நாட் கம்ப்ளீட்டட், இன்னொன்னு கம்ப்ளீட்டட். காம்ப்ளெக்ஸ், அவ்வளவுதான். see that, சும்மா ஒரு right. Choose the correct sentence. Okay, Papa. By the time we arrived the film, why had started? Can anybody explain to me? Why should we use had started? Anybody? Past? Past கூட கம்பேர் கொஞ்சம் தெளிவா எனக்கு தெரியல, நான் கேக்குறேன். ஒரு எப்படிங்க ஒரு தமிழ் எனக்கு சொல்லுங்க கேக்குறேன். சொல்லணுமா இல்லையா எனக்கு சொல்லுங்க, சுச்சுவேஷன் சொல்லுங்க. இப்ப நான் உங்க ஸ்டூடெண்ட், எனக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க, எப்படி சொல்லுவீங்க? இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நான் வரதுக்கு முன்னாடி கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படி சொல்றேன். நான் வரதுக்கு முன்னாடி அப்படினா நான் ஆல்ரெடி பாஸ்ட்ல இருக்க ஒரு சென்டென்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது நான் சொல்லட்டுமா? பாஸ்ட்ல ரெண்டு ஆக்ஷன் நடந்திருக்கணும். அதுல முதல்ல நடந்த ஆக்ஷனை பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல கொடுக்கணும், செகண்ட் நடந்த ஆக்ஷனை எப்படி கொடுக்கலாம். பிரசன்ட் ஐ மீன் பாஸ்ட் கண்டினியூஸ்ல கொடுக்கலாம், பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல கொடுக்கலாம், சிம்பிள் பாஸ்ட்லயும் கொடுக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குமா? இந்த சென்டென்ஸ் பார்ப்போம். நான் காலையில பேப்பரை படிச்சுட்டு சாப்பிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் வந்தது. அவ்வளவுதான் சென்டென்ஸ். சரி, கொஞ்சம் மாத்திக்கும். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு பேப்பர் படிச்சுட்டு இருந்த போது என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் வந்துச்சு. அவ்வளவுதான். யூ ரைட் த சென்டென்ஸ். ட்ரை, சும்மா ட்ரை பண்ணுங்க. காசா பணமா? ஜஸ்ட் ட்ரை. அப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அதுக்காக கொடுக்குறேன். ஐயோ மணி வெட்டாச்சு. ஓகே, பரவாயில்ல, எனக்கு 1/2 மணி நேரம் முடிச்சிடலாம். 50. சரி, உங்க கஷ்டம் வேணாம், ரேண்டமா நான் கேட்கிறேன். நீங்க சொல்லுமா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். நான் அந்த ஒரு பார்ட் மட்டும், நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன், அது மட்டும் சொல்லு பாப்போம். தமிழ்ல தானே? நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன். சரி, நான் இட்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு பேப்பர் படிச்சிருந்தேன். எதை சாப்பிட்டு முடிச்சு சொல்ல கஷ்டமா இருக்கு உங்களுக்கு. நான் இட்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு, சரி இட்லி தோசை, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு, இன்னும் சிம்பிளா வச்சுக்கலாம். நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பேப்பர் படித்துக் கொண்டிருந்தேன். எதை ஃபர்ஸ்ட் சொல்லணும் இதுல? நான் பேப்பர் படிச்சிருந்தேன்னு சொல்றோமா இல்ல பிரேக்ஃபாஸ்ட சாப்பிட்டேன்றத முதல்ல சொல்லணுமா? எனக்கு முதல்ல இப்ப எதை சொல்ல போறீங்க மனசு, அதுக்கப்புறம் உள்ள போயிடலாம். பேப்பர் படிச்சிருந்தா சொல்லணும். பேப்பர் படிச்சிருந்தா பாஸ்ட் டென்ஸ் எப்படி சொல்லுங்க? பாஸ்ட் கண்டினியூஸ். I was reading newspaper. அவ்வளவுதான். I was reading newspaper. After I had my breakfast. நான் ரெண்டு had போறீங்க. After I had my breakfast. ரெண்டு had ஏன் சார் வருது? We'll see it later. Okay. So அது past perfect. எது? After I had my breakfast, I was reading my newspaper. இப்ப போன் வந்து எப்ப சொல்ல போறீங்க? அதத்தான் முதல்ல சொல்லணும். I received a call from my friend when I was reading a newspaper after I had my breakfast. இதான் சென்டென்ஸ். ஒண்ணுமே கிடையாது. பாட் போட்ட பிச்சு பிச்சு உள்ள போட்ட சென்டென்ஸ். ஒண்ணுமே கிடையாதுங்க. சாதாரண விஷயம். ஏற்கனவே உங்களுக்கு எனக்கு கூட 25,000 30,000 பேர் தெரியும். எல்லாம் டிகிரி முடிச்சவங்க இல்லையா?
இன்னும் நிறைய பேர் போஸ்ட் கிராஜுவேஷன்ல முடிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு 12 வருஷமா அதுக்கு மேல ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, அது ஒரு 3 வருஷம், அதெல்லாம் ஒரு இங்கிலீஷ் தான் இல்ல. அதுக்கப்புறம் 12 வருஷம், 1ஆவதுல இருந்து 12, 3, 15, அதுக்கப்புறம் 3 வருஷம் டிகிரி, 15, 3, 18, அதுக்கப்புறம் 2 வருஷம் பிஜி, 20 வருஷம் படிச்சா எவ்வளவு வேர்டு நமக்கு தெரியும் இல்ல. ஆனா அந்த வேர்டு எப்படி கோட் பண்ணுறது தான் நமக்கு தெரியல. அதை கோட் தான் வச்சுக்கா இங்கிலீஷ் ஜஸ்ட் லைக் தட். நீ என்னவா பேசலாம், நீங்க எந்த மேல ஏறி ஆக்கலாம், ஒவ்வொரு பிரச்சனையும் கிடையாது. அந்த அளவுக்கு கொண்டு வந்துடலாம். கோஆபரேட் பண்ணணும். கோஆபரேட் பண்ண என்னங்க, கொடுக்குற எக்ஸசைஸை வீட்டுல செய்யணும். இங்க கொடுக்குற எக்ஸசைஸ் மட்டும் பத்தாது. நீங்க மாட்ட 15, 20 வருஷம் படிச்சுட்டு வந்து ஒரு 35 ஹவர்ல இங்கிலீஷ ஃபுல்லா அப்படியே கத்துக்கலாம்னு நினைச்சா நியாயமா? ஆனா now I am going to give you a shorter route. ஒரு அருமையான ரூட் கொடுக்க போறேன். அந்த ரூட்ல ஈஸியா கத்துக்கலாம். பட் பிராக்டிஸ் என்ன வேணாமா? அந்த பிராக்டிஸை நீங்க பண்ணீங்கன்னா, அது நான் சொல்ற 2 மெத்தட் கொடுப்பேன். 2 மெத்தட் என்ன பண்ணீங்கன்னா, இங்கிலீஷ்ல குழந்தை கட்டலாம், பேசுறதையும் குழந்தை கட்டலாம், எழுதுறதையும் சூப்பரா பண்ணலாம். 2மே பண்ணலாம். பிராக்டிஸ் தான். ரொம்ப கஷ்டமான பிராக்டிஸ் தான், வெரி சிம்பிள் பிராக்டிஸ் தான் சொல்ல போறேன். அடாப்ட் பண்றது உங்க கையில இருக்கு. That I cannot follow. ஓகேங்களா? சோ எந்த எக்ஸாமை பொறுத்தவரை 2மே நான் சேர்த்து கொடுக்குறேன். பட் இங்க வந்து பேசுறதுக்கு ஃப்ளூயன்சி டெவலப் பண்ணிக்கலாம், பிளான்ஸ் கொடுக்குறேன். ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் கொடுக்க முடியும். ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு எக்ஸசைஸ் கொடுப்பேன். பட் ஃப்ளூயன்சி டெவலப்மெண்ட் எங்க இருந்து வருது? யூ ஹேவ் டு பிராக்டிஸ் அட் ஹோம். ஓகேங்களா? இங்க உட்கார வச்சு கத்துங்கன்னு சொல்லி இருக்க முடியாது. அதுக்கு தனியா நீங்க வேற கிளாஸ் போகணும், வேற ஃபீஸ் கொடுக்கணும், வேற மாதிரி நான் கிளாஸ் எடுக்கணும். அதுக்கு கோரஸா கத்த விட்டு பாட விட்டு எல்கேஜி பசங்க பண்றாங்க இல்லையா? அதான் பேசிக். ஓகே, எனியோ சோ ஐடென்டிஃபை the error in the sentence. Each of the players are ready to start the match. Each of the players are ready. கரெக்டா? ஏன் are ready கிடையாது? Each is always singular. Very simple. Each எங்க வேணாலும் சிங்குலர் தான், எப்படி வேணாலும் சிங்குலர் தான். அதான் கொடுத்துருப்பாங்க. So certain words are always singular, certain words are always plural. கண்ணை மூடி நடிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் கேட்பான் சென்டென்ஸ. அந்த ஸ்பெஷல் ப்ராப்ளம் அப்படிதான் கேட்பான். ஓகே, நிறைய இருக்குது இன்னும். Choose the word that best completes the sentence. She dash challenge with enthusiasm. இந்த இடத்துல has faced கொடுத்தா has faced போடலாம், she has faced போடலாம். ஓகேங்களா? present perfectly போடலாம், past tense பேசலாம். நமக்கு ஆப்ஷன் கொடுக்கல, அதனால face யூஸ் பண்றோம். next sentence. Choose the correct preposition. The book is. என்னங்க இது கூட தெரியலனா பண்ணாங்கன்னா டிகிரிலாம் முடிச்சினா சார் இவ்வளோ கேவலமா எங்க இடம் போட்டீங்களா? எஸ் மை டியர். யா எஸ். I said after I had the breakfast. Am I correct? Yes, sir. Very good. That will be explained, you know. Simple explanation மட்டும் கொடுக்கிறேன். Had அப்படின்ற வேர்டு வந்து எங்க இருந்து வருது? has, have, had. இது வெர்பா ஆக்சிலரியா? Somebody says auxiliary, somebody says action word. It is both auxiliary and action word. It is both auxiliary, that is why it's a tricky double acting verb. I got to explain this, detailed manner. So I cannot do that now. We are going to do that together, but not now. Okay. அதை எடுத்து வச்சீங்களா? அது ஒரு சாப்டர். ஓகே, tricky double acting action word. அதுல இவர் ஒருத்தர் இருக்கிறார். be, have, do. இந்த 3 பேர் இருப்பாங்க. இந்த 3 பேர் இல்லாம ரொம்ப கஷ்டம். இப்போ அந்த do அப்படின்றது ஆக்சுவலியா ஆக்ஷன் வேடா? Action. Okay. I do not go. Say, I'll come. How do you do? How do you do? Which is an action word, which is not an action word. How do you do? First to do is there, another do is there, which is an action word, which is not an action word. There is an auxiliary, there is an action word. So, it's a double acting.
டபுள் ஆக்டிங் நம்ம பார்ப்போம். இது அது நிறைய இருக்கு. வில் டிஸ்கஸ். நோ ப்ராப்ளம். எஸ். So I want to know if this can be written the same way as you said. I received a call from my friend while I was reading newspaper right after my breakfast. No. Why so? No, this is spoken English. It is a colloquial English. When it comes to conversation, you don't have to adopt any grammar. Hi, darling. No see for a long time. So all this, no grammar. You can talk something like this. Okay. So morning I started, man. On the way I met her, took tea, something like this. All will make meaning as our CUNY students speaks. Okay. But when it comes to grammar, that is totally different. So this exam is totally based on grammar. That's it. No, we will be discussing in detail. No problem. So, yeah, thank you. So, next. Choose the word that best completes the sentence. This you have seen, fine. Identify the correct, super sentence. Affect. Affect na meaning na, effect na meaning na. Affect. பாதிக்கிறது. அப்ப இங்க the news affected me greatly. பாதித்தது. எப்படி பாதித்தது? சந்தோஷமாவும் பாதிச்சிருக்கலாம், மோசமாவும் பாதிச்சிருக்கலாம். ரெண்டு விதமா இருக்கும். அது அப்புறம் பார்ப்போம். Choose the correct option to complete. She will arrive. இது கூட தெரியலாம் அப்படின்னா இருக்கு. ஓகே ஓகே. Identify the sentence with the correct subject verb agreement. The team. Team singular or plural? Team numbers போட்டா plural. Team போட்டா but team sentence இருக்குல்ல, the team left to their own places அப்படின்னு போட்டா அங்க அது plural மாறிடும். The team left to their own places னா தனித்தனியா போறாங்க அர்த்தம். அத ஸ்பெஷல் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணுவோம், not now. But generally team வந்தா singular தான், but not always. Choose the correct form of the adjective to complete the sentence. மறுபடியும் இது வந்து ஏமோ, it is a comparison of entirety, all அப்படின்னு ஒன்று போட்டான். Okay, it is more than two things. If it is two things na comparative, இது superlative. Choose the correct form of the verb to complete the sentence. If she, the sentence பாருங்க, past perfect தான். If she had studied harder, she would have passed the examination. இது conditional sentence சொல்லி சொல்லுவோம். மதர் பிக்சர் கேப் கொடுக்கும். There are three types of conditionals: real condition, imaginary condition and impossible condition. மூணு கண்டிஷன் இது. real condition, நான் இப்போ லெசன் உள்ள போல I just explain. real condition, மழை பெஞ்சா சத்தம் கேட்கும். real condition, மழை பெய்து சத்தம் கேட்குது. ஓகே, real condition தானே. அடுத்தது imaginary condition சொல்லுவோம். இமேஜினரி கண்டிஷன் நம்மளா இமேஜின் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? மேல சிமெண்ட் தளம் இருந்தா சத்தம் கேட்காது. இது என்னங்க? இமேஜினரி. ஏன் தளமும் இல்ல, சத்தம் கேட்குது. இது இமேஜினரி. ஓகேங்களா? இம்பாசிபிள் கண்டிஷன், இந்த இடம் எனக்கு சொந்தமா இருந்திருந்தால் நான் என்னால மேல பெருசா ஒரு பில்டிங்கை கட்டி இருப்பேன். இது இடம் எனக்கு சொந்தமும் இல்லை, கட்டவே முடியாது. இது இம்பாசிபிள் கண்டிஷன் இல்லைங்களா? இந்த மூணு கண்டிஷன் இருக்குது. இது எப்படி எப்படிலாம் பண்ண போறோம், இந்த கண்டிஷன்ஸ்ல என்ன ஆக்ஷன்ஸ் எப்படி வரும், ஒன்றும் கிடையாது. டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் வரும், கண்டிஷன்ல ஒரு கொஸ்டின் வரும்.
choose the correct conjunction. So நம்மளுக்கு இந்த கன்ஜங்ஷன் வரல, கன்ஜங்ஷன் என்ன டைப்னு நம்ம தெரிஞ்சோம்னா ஈஸி. ஓகே, கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷனா இல்ல ஐ மீன் வாட் யூ கால் 3 டைப் ஆஃப் கன்ஜங்ஷன் சொன்னா இல்லைங்களா? அதுல என்னென்ன கன்ஜங்ஷன் நான் மறந்துட்டேன். சபார்டினேட் கன்ஜங்ஷன், அப்புறம் கோஆர்டினேட். கோஆர்டினேட்னால என்னங்க, நிறைய பேரை கோஆர்டினேட் பண்றது. கோஆர்டினேட் கன்ஜங்ஷன் வந்தாலும் எப்போதுமே அதுக்கு பேர் என்னங்க, 2 மெயின் சென்டென்ஸ் இருக்கும். 2 மெயின் சென்டென்ஸ் தான் அது பேரு காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஒரு இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ் ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் இருந்தா அந்த இடத்துல என்ன வரும், கோஆர்டினேட்டிங் அப்படின்னா சாரி வாட் யூ கால் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வந்துச்சுன்னா அது கண்டிப்பா அந்த சென்டென்ஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸா தான் இருக்கும், சந்தேகமே கிடையாது. ஆனா கோரிலேட்டிவ் சென்டென்ஸ் வந்து அதுதான் மாறும், அதுவும் காம்பவுண்ட் சென்டென்ஸ் தான் மாறும். ஆனா அடுத்து ஒண்ணு பேரு வந்துட்டேன், காம்பவுண்ட் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். சபார்டினேட்னால என்னங்க, சப் இன்ஸ்பெக்டர், சப் கலெக்டர் அப்படின்னால என்னங்க, ஒருத்தருக்கு கீழே அர்த்தம். அப்படின்னு என்னங்க, சபார்டினேட் பண்ணுனா ஒரு மெயின் ஐ மீன் காம்பவுண்ட் சென்டென்ஸ் கூட ஒரு சின்னதை போய் சேர்ப்பார், ஒரு இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ் சேர்ப்பார். சோ இந்த இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ் தனியா நிக்காது, அதுக்கு ஒரு மெயின் சென்டென்ஸ் வேணும், இண்டிபெண்டன்ட் சென்டென்ஸ் வேணும். ஒரு இண்டிபெண்டன்ட் சென்டென்ஸும் கூட ஒரு டிபெண்டன்ட் சென்டென்ஸ் இருந்தா அது காம்ப்ளெக்ஸ். அந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் யார் உருவாக்கி கொடுப்பாங்க, அந்த சபார்டினேட்டிவ் கன்ஜங்ஷன் வருதுன்னா இதெல்லாம் சபார்டினேட்டிவ் கன்ஜங்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். உள்ள போவோம். Choose the correct way to complete the sentence. Address is similar. அதாவது certain words or certain conjunction will always go with certain words. அது பிரிக்கவே முடியாது. According to, in order with இப்படிலாம் நிறைய சொல்லிட்டே இருப்போம். ஓகே, அது ஃபிக்ஸடா அதுவும் நான் கொடுத்துருக்கிறேன், அதையும் பார்த்துங்க. Then comes synonyms, relinquish. ஜெனரல் அடிக்கடி யூஸ் பண்றோம். Yes, relinquish his job. Yes, relinquish his job னா ஜாப் விட்டு போயிட்டாரு, ஜாபை திறந்து விட்டார் அப்படின்னு அர்த்தம். ரிலீஸ். verb மறுபடியும் டென்ஸ் தான் கேக்குறா. she that finished. ஏன் நம்ம சென்டென்ஸ் has finished போடுறோம், has finished போடலாமா, has finished போடலாமா? ஏன்னா இந்த இடத்துல has finished ஒர்க் அவுட் ஆகும், has finished ஒர்க் அவுட் ஆகும். ஆனா இந்த சென்டென்ஸ் பாஸ்ட் பத்தி ஒரு ரெஃபரன்ஸ், she has I mean she finished her work before the deadline, அவ்வளவுதான் இருக்குது. அப்ப ஏன் இதை வந்து நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்ட்டா சொல்லணும் பாக்கணும் இல்லையா? பார்ப்போம். இப்போ இந்த சென்டென்ஸ் பார்ப்போம், ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் பார்ப்போம். சென்டென்ஸ் நான் ஆன்சர் கொடுத்தேன், she has finished her work before the deadline. அது மீனிங் என்ன? இப்போ she has completed her test before half an hour. கரெக்டா? half an hour முன்னாடி டெஸ்ட் முடிச்சிட்டாங்க அப்படின்னா இப்ப டெஸ்ட் முடிச்சிருக்காங்களா முடியாத இருக்காங்களா? இப்ப இருக்குது, இப்ப டெஸ்ட் முடிச்சு கையில வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்டா? அந்த பிரசன்டோட கனெக்ஷன் இருக்குது. ஏற்கனவே சொன்னேன், ஐ பாட் எ கார் எஸ்டர்டே, ஐ பாட் எ கார், என்ன வித்தியாசம்? ஐ பாட் எ கார், நேற்று நான் கார் வாங்கினேன், ஆனா வாங்கின அடுத்த நிமிஷம் உங்களுக்கு போயிட்டு இருக்கலாம், இல்ல திருடி போயிருக்கலாம். பட் ஐ ஹவ் பாட் எ கார்னா என்கிட்ட கார் இப்ப இருக்குன்னு அர்த்தம். இட்டாத கன்வர்சேஷன் இந்த பிரசன்ட், பிரசன்ட்டோட அதுக்கு கனெக்ஷன் இருக்கும். பிரசன்ட்டோட கனெக்ஷன் இருந்தா அதுக்கு பிரசன்ட் பர்ஃபெக்ட். ஆனா இப்படி சொன்னா பார்த்தாதுங்க, நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கணும், நிறைய இந்த குஸ்தி எல்லாம் போடணும். யூ see that later. So இந்த ப்ரிப்போசிஷன் பார்ப்போம். ஏன் அர்த்தம் போடணும்? லாங்குவேஜஸ் எப்போதும் அர்த்தம். ஓகே, அட் இங்கிலீஷ், அட் மேட், அட் பிசிக்கல் அப்படித்தான் வரும். அது ஸ்பெஷல் ப்ராப்ளம் பார்ப்போம். Identify the correct sentence. He is singular. அதனால இப்போ I am asking you, இதுல
do action வேர்டா இல்ல ஆக்சிலரியா? ஆக்சிலரி இல்லாத நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதவே முடியாது. Any negative sentence you write, any negative sentence you need an auxiliary. Auxiliary negative sentence பண்ண முடியாது. ஓகே, ட்ரை பண்ணுங்க. I walk, I can walk. I can walk ல क्वेश्चन எப்படி மாத்துறீங்க? Can I walk? But I walk இந்த क्वेश्चन மாத்துங்க. அப்ப do என்ன வேலை செய்யுது? क्वेश्चन ஓகே, என்னால நடக்க முடியுமான்னு கேட்க don't I walk? கேட்பீங்களா? கேட்க மாட்டா. சோ நெகட்டிவ் இருந்தாலும் சரி, நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் இருந்தாலும் சரி, இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் இருந்தாலும் சரி, we certainly need an auxiliary. ஆக்சுவலி இல்லாத மூணு செய்ய முடியாது. அப்புறம் டீடைலா பார்க்க போறோம். ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான் இது. வந்து ஓவரால் ஒரு ஓகே. choose the correct option. ஓகே, இது என்ன? if I the answer I would have told you. இது ரியல் கண்டிஷனா, இமேஜினரி கண்டிஷனா, இம்பாசிபிள் கண்டிஷனா அப்படின்னு நம்ம பின்னால பார்ப்போம். இப்ப மீனிங் என்ன சொல்றான்? எனக்கு ஆன்சர் தெரிந்திருந்தால் உனக்கு சொல்லி இருப்பேன். தெரிந்து இருந்திருந்தால், இல்ல தெரியல சொல்லவும் இல்ல அப்படிதான் இம்பாசிபிள் கண்டிஷன். அவனுக்கு ஆன்சரும் தெரியல, அவன் சொல்லவும் இல்ல, இம்பாசிபிள் கண்டிஷன். கரெக்டா? ஓகே, இன்னும் ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா கிடைச்சா நான் யூனிஸ் ஆயிருப்பேன். கிடைக்கல, யூனிசி ஆகல. அது பேர் என்னங்க? இம்பாசிபிள் கண்டிஷன். எனக்கு கொஸ்டின் பேப்பர் முதல்ல கிடைச்சிருந்தா நான் நல்லா எழுதியிருப்பேன். இது என்னங்க? இமேஜினரி கண்டிஷன். நான் நல்லா படிச்சேன், பாஸ் பண்ணேன். ரியல் கண்டிஷன். அவ்வளவுதான். சோ இது வந்து அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸ் மாறும். அது எங்க எது மாறும்? வேர்பு அதுதான் மாறும். We'll see that later. Okay. Choose the correct word to complete the sentence. She used to visit நாலும் visited-னாலும் ஒண்ணுதான், past tense தான். Used to visit-னாலும் visited-னாலும் ஒண்ணுதான். Which sentence is in the correct past continuous? சூப்பர் கேட்ட மாதிரி past continuous tense. tense எல்லாம் டச் பண்றோம். இது டயர் ஒண்ணுங்க, டயர் 2 இது வேற மாதிரி. ஓகே, இந்த மாதிரிலாம் லைட்டாலாம் இருக்காது, அது ரொம்ப வெறித்தனமா இருக்கும். மாத்திரம் எதுவாக இருந்தாலும் நம்ம டயர் 2 அதுக்கு மேல எதுவும் தான் நம்ம பார்த்துடலாம். Choose the correct form of the adjective. இந்த ஆள் வந்துச்சு அப்படின்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான். ஆள் வரலன்னா கம்பேரிட்டிவ் டிகிரி. திஸ் இஸ் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஓகே, choose the correct option கொண்டு செல்லுங்க. He didn't come. அவளை அழைத்திருந்தும் கூட அவர் வரவில்லை. அழைத்திருந்தும் கூட அது ரெண்டு இது. ஆல்டோன் போனா தோ அப்படின்னு போடலாம். ஆனா இந்த இடத்துல தோ அப்படின்னு கொடுக்கல, ஆல்டோ தான் கொடுத்துருக்காங்க. ஆல்டோ யூஸ் பண்ணிக்கலாம். தோ கொடுத்தா தோ யூஸ் பண்ணலாம். தோ ஆல்டோ ஒன்னா கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆயிடும், அது கொடுக்க மாட்டேன். Choose the correct option to fill the blank. She is that intelligent than comparison between two people. So comparative degree. And with the other in the sense, he enjoys to play football in the evening. He enjoys playing football. Sorry. Dancing, playing, working. இதெல்லாம் ஆக்ஷன் வரா இல்லையா? ஆக்ஷன் வந்து கை போடுங்க. ஆக்ஷன் வரும். இது சத்தியமா ஆக்ஷன் வரும் கிடையாது. இதெல்லாமே நவுன். Smoking is injurious to health. Okay. I love smoking. Swimming is a very good exercise. சொல்லலாமா? இப்போ ஸ்விம்மிங் என்ன நவுனா இல்லையா? ரைட்டா? ஐஎன்ஜி ஃபார்ம் அப்படின்னு தனியா நின்றுனா அது எப்போதுமே ஆக்ஷன் வேர்டு கிடையாது. இட் இஸ் ஆல்வேஸ் யூஸ்ட் as a noun. அது பேரு நாங்க ஜெரண்ட் தனியா பேர் வச்சிருக்கோம். அதே மாதிரி ஐ லைக் டு ஸ்விம்
2 பிளஸ் ஆக்ஷன் வேர்ட் வந்ததுன்னா அது பேர் இன்ஃபினிட்டி. அதுவும் என்னவா யூஸ் பண்ணுவோம்? நவுனா தான் யூஸ் பண்ணுவோம். 2 பிளஸ் ஆக்ஷன் வேர்ட், எந்த ஆக்ஷன் வேர்டுக்கு முன்னாடி 2 போட்டாலும் அதுவும் ஐஎன்ஜி ஃபார்ம் ஒண்ணுதான். ஐஎன்ஜி ஃபார்ம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நம்ம ஜெனரலா ஐஎன்ஜி ஃபார்ம்ல சொல்லிக்கலாம். ஐஎன்ஜி ஃபார்ம் என்ன சொல்லுவோம்? நவ். ஆனா அதுக்கு இங்கிலீஷ்ல வச்சுக்க பேரு ஜெரண்ட். நம்மளுக்கு அதான் தேவை, திக்குப்பையில போறோம் நான் வச்சுக்க போறோம், நம்மளுக்கு தேவை, நம்ம வேற வேற பேரும். அதே மாதிரி 2 பிளஸ் ஆக்ஷன் வேர்ட் அதுக்கு பேர் என்னங்க? இன்ஃபினிட். நமக்கு அதெல்லாம் எதுவுமே இந்த வேர்டு நமக்கு தேவை. 2 பிளஸ் ஆக்ஷன் வேர்ட் வந்ததுன்னா நவுன் பா, ஐஎன்ஜி தனியா நவுன் பா, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சா? ஆனா இப்ப நீங்க நவுன் பா இல்லாத கன்ஃபார்ம் இருப்பான், அது பின்னால வரும். ஓகேங்களா? வெல்கம் டு தி லேட்டர். மழை விடுறவரை நம்ம போறது கிடையாது, நீங்க போயும் ஒன்றும் ஆக போறது கிடையாது. என்ன மழை விட்டா எப்படி? மழை விட்டா தானே போக முடியும். அப்ப அது வரல கிளாஸ் எடுப்போம். அதனால ஸ்லோவா எடுத்துக்கிற. மணி 8:30 போகுது. எப்படி இருந்தாலும் வெளியே போய் நின்று இருக்கும். நீங்க நம்ம நிதானமா முடிச்சுட்டு போலாம்ல. நீங்க வெளியே நின்று இங்கே உட்காந்துக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே. Choose the correct action to complete sentence. The of the story was unexpected. Spelling தாங்க ஒண்ணும் கிடையாதுங்க. கிளைமேக்ஸை போட்டு ஸ்பெல்லிங் தான் கிளைமேக்ஸ். ஓகே, இது பியூர் ஸ்பெல்லிங் வேலையாதான். ஸ்பெல்லிங்கை பொறுத்த ஏற்கனவே சொல்லிட்டா, நானே ஸ்பெல்லிங்கை ரைட் கிளிக் பண்ணி தான் பார்ப்பேன். நீங்க எப்படி பார்க்கலாம் அவசியம் கிடையாது, கண்டிப்பா கரெக்ட் தான் ஆகணும். ஓகே, ரைட். அப்புறம் choose the correct form of the verb to complete sentence. Okay, by this time tomorrow, நாளைக்கு இந்த நேரம் மீண்டும் மழை பெய்யலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்ப என்ன டென்ஸ் யூஸ் ஆகும்? கண்டிப்பா ஃபியூச்சர் டென்ஸ் தான். ஓகேங்களா? So by this time tomorrow we will finish. ரெண்டு விஷயம் சொல்லலாம். We will have or we would have finished our examination சொல்லலாம். அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சென்டென்ஸ் ஆக்கறா. Choose the correct form of verb to complete sentence. I mean will have finished. ஏன்? Past perfect tense. I mean future perfect tense. ஜெனரலா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்லாம் அதிகமா நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். சமயத்துல எப்படியாவது யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நாளைக்கு இதே மாதிரி ஹெவியா மழை பெஞ்சா என்ன செய்யலாம் சார்? இதே மாதிரி வீட்லயே உட்காந்து கிளாஸ்ல உட்காந்து இருக்கலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான் ஃபியூச்சர். ரைட். சூஸ் தி கரெக்ட் ஆப்ஷன் டு கம்ப்ளீட் தி. சார் இதான் பார்த்தோமா? Choose the correct phrasal verb. Have you made up your mind? Have you made up your mind? என்னங்க நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு அர்த்தம். She made up with her friend after their fight. இது made up கூட with ஒரு வேர்டு போட்டேன். made up என்ன? சமாதானம் ஆயிட்டீங்களா? பார்க்கலாம். Which sentence is the correct form of verb? செம்மையா கேட்டான் பாருங்க. They have போனா past perfect வரணும், gone வரணும் இல்ல. They has gone வராது, have gone தான் வரும். அப்புறம் they have gone தான் கரெக்டா. So simple sentence தான் இது. அது நம்ம tense முடிச்சிட்டோம்னா இதெல்லாம் சும்மா ஊர் தள்ளிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, choose the correct article. So ஏற்கனவே பார்த்தோம் and unique. So இது and unique கரெக்ட்டுங்களா? Choose the correct article complete sentence. A unique and unique. And unique. You what? ஆமா. unique னு சொல்லலாம், unique னு சொல்லிடலாம். unique ஆனக்கு வந்து சத்தம் வருது, சத்தம் வருது. ஏ தான் வரும், and கிடையாது. ஓகேங்களா? இப்ப அதுதான் முதல்ல கேட்டோம். ஏஐஓ கிடையாது, யூ வருது. யூ வந்தாலும் யூ அப்படின்னு வாயை திறக்கல, வாயை திறந்தாதான் ஆர்டிகல் வரும். ரைட். ஒன்னும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸ்பெஷல் ப்ராப்ளம் எல்லாம் பார்த்துக்கலாம். Fill the blank with the correct preposition. He is responsible for the project. நிறைய பாப்பா, அதெல்லாம் சிம்பிள் தான். Choose the correct option to complete the sentence. She, the book, by the end of the week. என்ன? future tense தான். future continuous, future perfect, future perfect continuous. அவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாது. இது
will have finished. Future perfect. One thing, இவரை நீங்க எழுதணும்னு அவசியமே கிடையாது. இது இந்த போர்ட்ல இருக்கிற அத்தனையும் உங்க ஆப்ல இருக்கு. அப்படியே பிடிஎஃப் மாத்தி உங்க ஆப்ல போட்டுருவாங்க. இப்ப நான் பேசுறேன்ல, அப்படியே அதுலயும் ரெக்கார்ட் ஆகும், இதுலயும் ரெக்கார்ட் ஆகும். இதுல ரெக்கார்ட் ஆகுது என் உருவம் தெரியாது, வாய்ஸ் மட்டும் கேட்கும். அதை தான் உங்களுக்கு போடுவோம். இது யூடியூப்ல அந்த மாதிரி இடத்துக்கு போட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? இன்னும் சமயத்துல போட்டாலும் போடுவோம். கொஞ்ச நாளைக்கு மூஞ்சி பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க அதை பார்த்து இந்த மாதிரியே மூஞ்சியில நம்மளுக்கு அப்படி இருந்தாலும் நீங்க பாக்கறதுனா பாத்துக்கலாம். ஓகேங்களா? வேணும் அப்படின்னா இதுல கத்த போடுவோம், வாய்ஸ் மட்டும் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? தட் இஸ் தட். So, welcome to the final stage. Choose the correct article despite knowing the answer. அதே மாதிரி choose the correct sentence. She doesn't have any money. Right? So, it's a ஏறக்குறைய நம்ம இங்கிலீஷோட என்டையர் ஸ்பெக்ட்ரையும் அங்க சும்மா டச் பண்ணிருக்கிறோம். அதாவது இங்கிலீஷ்ல என்ன நடத்துவேன், இன்னெல்லாம் நடத்தப்பட வேண்டும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இதுதான் வந்து ஏறக்குறைய உங்களுடைய இந்த ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இதே மாடல்ல தான் உங்களுடைய டயர் 1 எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? சோ இதுல எல்லாத்தையும் பார்த்துருவோம். 3 பார்ட் ஏற்கனவே சொல்லிட்டேன். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தனியா பார்க்கணும், கிராமர் பார்ட் தனியா பார்க்கணும், வெக்காபுலரி பார்ட் தனியா பார்க்கணும். வெக்காபுலரி பார்ட்டை பொறுத்தவரையிலும் என்னுடைய வெப்சைட்ல ஃபுல்லா கொடுத்துருக்கிறோம். அதை எடுத்து ஃப்ரம் டே 1 படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னு சொன்னா நிறைய வேர்டு. ஓகேங்களா? அது வந்து கம்பல்சரி கோர்ஸ் படிப்பீங்களா நீங்க? எதையாவது படிக்க வேண்டியது தானே. அந்த மாதிரி படிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் படிச்சீங்கன்னா கண்ண முன்னு அதுவா வந்து இருக்கும். ஏன் நிறைய பாட்டை கேட்டுனே தெரிவிங்க. அந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் அது ஹிந்தி பாட்டு மீனிங்கே தெரியாது, அது பாட்டு வாயில வரும். வருதா வரலையா? ஓகே, அத மாதிரிதாங்க அந்த சினானிம்ஸ், ஆன்டானிம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், ஹோமோனியம்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஐ மீன் வேர்ட்ஸ் ஆஃப் அண்ட் மிஸ்ஃபல்ட், இப்படி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது ஆர்ஜின் ஆஃப் வேர்ட் வேற கொடுத்துருக்காங்க. திருப்பி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா 100% வெக்காபுலரி பார்ட்ல மேக்ஸிமம் மார்க் எல்லாம் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா வெக்காபுலரி பார்ட்டுக்கு மட்டும் 10 மார்க் வந்துடும். மொத்தம் 3 ஸ்ட்ரக்சருக்கும் அட்லீஸ்ட் 8 மார்க் வச்சுங்க. சோ 8 மார்க் அதுல மட்டும் வரும். I guarantee grammar sentence structure I will definitely make sure you get it. என்ன இத ஒண்ணு வரல, காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் கொடுப்பாங்க. அது நம்ம நிறைய பிராக்டிஸ் பண்ண போறோம். காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் இல்லாம இன்னொரு விஷயம் இருக்கு, ஜம்பிள்டு சென்டென்சஸ். அதே மாதிரி ஜம்பிள்டு சென்டென்சஸ், ஜம்பிள்டு பேராகிராஃப் ரெண்டு இருக்கு. ஒரு சென்டென்ஸை திண்டுல வெட்டி அதை ஒண்ணா சொல்றோம். அதே போல பேராகிராஃபை பிச்சு போட்டு ஒண்ணா சொல்றோம். நம்ம பிராக்டிஸ் பண்ணா எல்லாமே வந்துடும். சரியா? சோ ஏன் கொச்சிச்சா? ஓகே, anyhow, so பரவாயில்ல, 8:30 முடிச்சிட்டோம். நான் 9 நினைச்சேன், கொஞ்சம் ஸ்பீடா போயிட்டேன். ஏன்னா மழை பெஞ்சு மழை பெஞ்ச பிறகு கிளம்பலாமா?